நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 107 ராமன் பதில் கூறுதல். அப்போது உற்றார் உறவினர்கள் மத்தியில் மிகுந்த கௌரவத்துடன் அமர்ந்திருந்தவரும் சீமானும் லக்குவன் தமையனாருமான அவர் மீண்டும் இவ்வாறு ராமன் அயோத்திக்கு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பரதனுக்கு பின்வருமாறு பதில் கூறினார். சிறந்த வேந்தராகிய தசரதருக்கு கைகேயிடம் பிறந்த புதல்வனான நீ முன்பு கூறியதெல்லாம் சரியானதே. தம்பி, நம்முடைய தகப்பனார் முன்பு உன் தாயாரை திருமணம் செய்து கொண்ட காலத்தில் உன் பாட்டனாரிடம் தன் ராஜ்யத்தை வதுதட்சணையாக கொடுக்க ஒப்புக்கொண்டார். கைகேயிக்கு பிறக்கும் குமாரனுக்கே அரசாட்சியை கொடுப்பதாக வாக்களித்தார். பின்னர் ஒரு சமயம் தேவாசுரர்களிடையே நடந்த போரில் தேவர்களுக்கு உதவுவதற்காக சென்ற நமது தந்தையாரின் உயிரை உன் தாயார் காப்பாற்றியதால் மனம் மகிழ்ந்து அவருக்கு வரம் கொடுப்பதாக கூறியிருக்கிறார். கீர்த்தி மிக்கவரான உன் தாயார் பின்னொரு சந்தர்ப்பம் வாய்த்தபோது வரம் கொடுப்பதாக முன்பு கூறியதை மீறமாட்டீர்களே என்று தர்மம் தவறாதவரான அவரிடம் வாக்குறுதி பெற்று 2 வரங்களை வேண்டினார். புருஷோத்தமா, உனக்கு ராஜ்யம், எனக்கு வனவாசம் என்ற 2 வரங்களையும் முன்பு கொடுத்த வாக்குறுதியினால் கட்டுப்பட்ட மன்னர் அவருக்கு கொடுத்தார். மாவீரனே, இவ்விதம் வரதானம் என்ற பெயரில் நான் 14 ஆண்டுகள் காட்டில் வசிக்க வேண்டும் என்று தந்தையார் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவேதான் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் மனித சஞ்சாரமில்லாத இந்த காட்டிற்கு வந்திருக்கிறேன். என்னுடைய இந்த முடிவில் எந்தவித மாற்றத்திற்கும் இடமில்லை. ஏனென்றால் தந்தையின் சொற்களுக்கு கட்டுப்பட்டவன். நமது தந்தை கொடுத்த வரத்தை சத்தியமாக்கி கொண்டு நான் இங்கே இருக்கிறேன். ராஜேந்திரா, நீயும் சத்தியசந்தரான தந்தையின் சொற்களை ஏற்றுக்கொண்டு விரைவில் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள கடவாய். அதனால் அவர் சத்திய விரதத்தை காப்பாற்றியவன் ஆவாய். பரதனே, நமக்கு தலைவரும் மன்னரும் அறம் அறிந்தவரும் தந்தையுமான அவரை கைகேயிடம் அவர் பட்டிருக்கும் கடனிலிருந்து விடுவிப்பாயாக. உன் தாயாரையும் சந்தோஷப்படுத்து. செல்வனே, முன்னொரு காலத்தில் புகழ்பெற்ற கயர் என்பவர் கயாட்சேத்திரத்தில் தன் முன்னோர்களுடைய திருப்தியின் பொருட்டு சிரார்த்தம் செய்தபோது கூறிய ஒரு நீதி வாக்கியம் எல்லோரும் அறிந்ததே. புதல்வன் என்பவன் புத் என்னும் நரகத்திலிருந்து தந்தையை காப்பாற்றுவதாலும் முன்னோர்களை எல்லா விதத்திலும் பாதுகாப்பதாலும் அவன் புத்திரன் என்று அழைக்கப்படுகிறான். குணசாலிகளான பல்கலை அறிவு பெற்ற அநேக மைந்தர்களை பெற வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். பெற்றெடுத்த பல புத்திரர்களில் எவனேனும் ஒருவனாவது கையைக்கு செல்ல மாட்டானா? அங்கே பிதரர் கடன்களை நிறைவேற்ற மாட்டானா? அரசருக்கு மனமகிழ்வளிக்கும் மைந்தனே, நான் மேலே சொல்லியதை எல்லா ராஜரிஷிகளும் ஆமோதித்திருக்கிறார்கள். ஆகவே மனிதருள் மாணிக்கமே, நமது தந்தையை நரகத்திலிருந்து காப்பாற்று. தர்ம வீரனே பரதா, இங்கே வந்திருக்கும் 2 பிறப்பாளர்கள் வேதியர், வேந்தர், வணிகர் அனைவருடனும் சத்ருக்கனோடும் அயோத்திக்கு செல்வாயாக. அங்கே நல்லாட்சி புரிந்து குடிமக்களை மகிழ்விப்பாயாக. மன்னரே, ராமன் பரதனை இவ்வாறு அழைத்ததன் மூலம் பரதனே அயோத்தியின் மன்னன் என்பதை ராமனே உறுதி செய்து அங்கிருந்த அனைவருக்கும் உணர்த்திவிட்டார் என்ற நுட்பம் சுவைக்கத்தக்கது. மன்னரே, இனியும் காலதாமதம் செய்யாமல் நானும் சீதை லக்ஷ்மணனோடு தண்டகாரண்யத்துள் புகப்போகிறேன். பரதனே, நீயே மனிதர்களுக்கு மன்னனாக ஆகுக. மன்னனாக முடிசூட்டிக்கொள். நான் காட்டு விலங்குகளுக்கு சிறந்த மன்னனாக ஆவேன். மன திருப்தியோடு இப்போது தலைநகரத்திற்கு செல். நானும் மன நிம்மதியுடன் தண்டகாரண்யத்திற்குள் செல்வேன். பரதா, அரச சின்னமான வெண்கொற்ற குடை உன் தலையின் மேல் சூரிய கிரணங்கள் படாமல் குளிர்ந்த நிழலை அளிக்கட்டும். நானும் இந்த காட்டு மரங்களின் அடர்த்தியான நிழலின் கீழ் சுகமாக தங்குவேன்.
பரதா, மனம் வருந்தாதே. எனக்கு சுமித்திரையின் மைந்தன் லக்ஷ்மணன் முக்கியமான நண்பன் என்பது தெரிந்த விஷயம். சிறந்த அறிவாளியான சத்ருக்கனன் சுமித்திரையின் இன்னொரு புதல்வன். உனக்கு உறுதுணையாக இருப்பான். நற்புதல்வர்களான நாம் நால்வரும் மாமன்னரின் கட்டளைப்படியே நடந்து அவரை சத்தியத்தில் நிலை பெற்றவராகச் செய்வோம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 107வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.